ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சுடிதார் டாப்ஸில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலாம், அதோட துப்பட்டா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது டாப்ஸ் வந்து மங்கள்கிரி காட்டன் மெட்டீரியல். ஸோ இதை வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இதில் இந்த டிசைன் 5 இன்ச் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி இந்த டிசைன் நான் வரைஞ்சிருக்கிறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கரெக்டாக க்ராப் பண்ணி பிரிண்ட் அவுட் வாங்கிக்கிட்டிங்கன்னா 5 இன்ச் ஹைட்டுக்கு பிரிண்ட் அவுட் வாங்கிட்டிங்கன்னா சேம் டிசைன் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதில் வந்து மேலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு அங்கேருந்து நெக்குக்கு சிலருக்கு 6 இருக்கும், 6.5, 7 வரைக்கும் நெக் இருக்கும். ஸோ அதனால் நான் 8 இன்ச் அந்த அளவுக்கிட்ட நான் இந்தமாரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய டிசைன் வர மாதிரி வரைய போகிறேன். ஸோ கரெக்டாக 8 இன்ச் கிட்ட மார்க் பண்ணலாம். அதோட நம்ம 5 இன்ச் அளவுக்கு அந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இப்போ அதை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நல்லா மடிப்பை அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த சென்டர் உங்களுக்கு கரெக்டாக அந்த மடிப்பு தெரியும். ஸோ இப்போ இந்த டிசைனை அதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ கரெக்டாக இந்த சென்ட்ரு பார்த்துட்டு இந்த டிசைனில் பாருங்கள், இந்த இடத்துல நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இந்த துணியில் இருக்கிற அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் கோணலாக இல்லாமல் நேராக இருக்கும். கரெக்டாக சென்டர் பார்த்து ப்ளேஸ் பண்ணணும் நம்ம ட்ரேசிங் பேப்பரை. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கீழேயும் அதே மாதிரி அந்த மடிப்புலேயே இந்த சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரை துணியில் பின் பண்ணியாச்சு. இப்போ நான் பிளாக் கார்பன் பேப்பர் எடுக்கிறேன். இது வந்து யூஸ்டு பேப்பராக எடுக்கிறேன். அப்போ தான் ரொம்ப அந்த டார்க்காக இம்ப்ரெஷன் வந்து துணியில் படாது. ஸோ இந்த மாதிரி நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ நான் காலி ரீஃபில் இருக்கிற பென் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக வரைஞ்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேசிங் பேப்பரை எடுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு தடவை கார்பன் பேப்பர் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்படி தாங்க நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு இது சென்டரில் இப்படி இருக்குது. ஸோ மற்ற இடம்லாம் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் அங்கங்கே நான் சின்ன சின்ன மிரர் வர மாதிரி நான் இந்த மாதிரி புட்டாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோன்னா சென்டரில் நமக்கு டிசைனும் அங்கங்கே புட்டாஸ் மிரர் ஒர்க்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஃபுல்லாகவே ஹெரிங் போன் அப்புறம் மிரர் ஒர்க் இது 2 மட்டும் வச்சு பண்ண போகிறேன். இப்போ இந்தமாரி இந்த சின்ன பெட்டல் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். ஹெரிங் போன் பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக அந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு வரணும். நெருக்கமாக போடணும். ஊசி மேலே வரணும், நூல் கீழே இருக்கணும். ஹெரிங் போனோட டீட்டெயில் டியூட்டோரியல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஸோ அது துப்பட்டாவில் இருக்கிற மாதிரி ஒரு வி மாதிரி வர அந்த லுக் வர மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாக பண்ணி முடிக்கும் போது அது இந்த துப்பட்டாவோட கரெக்டாக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஈஸியாகவும் இது போட முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் ஃபில் பண்ணிக்கோங்க.
இப்போ பெட்டல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கிளாஸ் மிரர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் இருக்கிற சின்ன சைஸ் எடுத்து எங்கெங்கே மிரர் வேணுமோ அங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். இதுக்கும் டீட்டெயில் டுட்டோரியல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்தமாரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மிடில்லேருந்து இன்னொரு ட்ரையாங்கிள், ஸோ ஸ்டார் மாரி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இது சின்ன மிரருங்கிறதுனால நான் ஸ்கொயர் எடுக்காமல் ட்ரையாங்கிள் மாரி பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டார் மாரி பண்ணிவிட்டு இந்தமாரி பக்கத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்தமாரி ஊசி கீழே விட்டால் ஃப்ரேம் கிடச்சிரும். ஸோ அதை இப்போ மிரருக்கு பக்கத்துலேயே நீடில் வெளியில் எடுங்க. இப்போ நடுவில் வந்து இந்தமாரி பிரித்து விட்டிங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும். அதிலிருந்து வெளியில் இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன லூப்ஸ் மாதிரி வரும். ஒரு 3 தடவை போட்டதுக்கப்புறம் நீடில் கீழே விட்டு அகெயின் அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே எடுக்கணும். எடுத்திங்கன்னா துணியிலையும் நல்லா அந்த ஸ்டிச் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி திருப்பி 3 தடவை இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு துணியில் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே விட்டுட்டு திருப்பி அந்த பட்டன் ஹோல்குள்ளேயே நீடில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மிரர் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் எல்லா மிரரும் பண்ணிக்கணும். அந்த மிரர் சுற்றி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி முடிச்சிடணும். முடிச்சா அங்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி எல்லா மிரரும் பண்ணிக்கிறேன். நான் மிரர் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். ஏன்னா சின்ன மிரர்னால 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வீவ் அந்த மாதிரி போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் இப்போ க்ரீன் கலரில் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இது துப்பட்டாவில் இருக்கிற அந்த ஷேட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீயோட அந்த கீழே இருக்கிற போர்ஷன் சின்னதாகவும் மேலே இருக்கிற கோடு பெருசாகவும் இருக்கும். ஸோ அந்தமாரி இருக்கும்போது கீழே இருக்கிற ஸ்டிச் வந்து ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸில் எடுக்கணும், மேலே வரும்போது கொஞ்சம் இடம் விட்டு எடுக்கணும். ஸோ அந்தமாரி பண்ணும்போது கரெக்டாக பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஃபில்லிங் பண்ண முடியும். கீழே ரொம்ப கம்மியாக எடுக்கணும், மேலே கொஞ்சம் கூட நெருக்கமாகவும் இருக்கணும், அதே சமயம் ஈக்குவலாகவும் அந்த ஸ்டிச்சஸ் நீட்டாகவும் வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இதுவும் இப்போ போட்டுட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ எடுத்துருக்கிறேன். ஸோ இதுவும் துப்பட்டாவில் இருக்கிற அதே கலர் ஷேட் தான். ஸோ அதுவும் இப்போ போட்டுட்டேன். இதேமாரி மெத்தட்லேயே அதுவும் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த பெட்டல்ஸை வந்து டார்க் ப்ளூ வச்சு போட்டிருக்கேன். அது எப்படி போட்டேன்ட்டும் காமிக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற அதே இன்னொரு பெட்டல் அது வந்து லைட் ப்ளூவில் எடுக்கிறேன். ஸோ
நம்ம நடுவில் ஃபில் பண்ணோம்ல அதே தான். இது கொஞ்சம் பெரிய பெட்டல் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் பண்ணிக்கணும். பாருங்கள், அது இப்போ ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டேன். மிரர் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச ஈஸியான ஸ்டிச், பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் ஒன்றான ஹெரிங் போன் வச்சும் மிரர் ஒர்க் மட்டுமே வச்சு இதை டிசைன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது துப்பட்டாவோட பார்க்க பாருங்கள், அதோட அந்த டிசைன் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.